இந்த வீடியோவில் உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அது என்ன அறிவிப்புங்கிறத சொல்கிறேன்னு. அதை இன்றைக்கி சொல்கிறேன். அதாவது காசி யாத்திரை அப்படிங்கிறது எப்படி பண்ணணும். காசிக்கு இங்கேருந்து ட்ரெயினில் ஏறி போகிறோம், காசியில் இறங்குறோம், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறோம், இங்கே காலபைரவரை தரிசனம் பண்ணுறோம், சோழிமாராவை தரிசனம் பண்ணுறோம், வந்துடுறோம். அது காசி யாத்திரை அல்ல. காசி யாத்திரைங்கிறது கிரமமாக பண்ணணும். அந்த கிரமமாக பண்ணுற காசி யாத்திரையை எங்கே ஆரம்பித்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் எங்கே வந்து முடிக்கணும் அப்படிங்கிற பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்க போகிறது. அதனால் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த காசி யாத்திரைங்கிறது ஒவ்வொருத்தரும் தான் வாழ்க்கையில் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு கனவு இருந்துன்னு இருக்கு எல்லாருக்கும். ஆனால் அது எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியல. காசிக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறா, காசி யாத்திரை பண்ணிட்டோம் அப்படிங்கிறா. அதாவது இங்கேருந்து ட்ரெயினில் போகிறதே ஒரு யாத்திரை அப்படின்னு நினச்சிட்டுருக்கா. அது தப்பு. காசி யாத்திரை பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு கீழே எழுதி தான் போடுவேன். நீங்கள் தயவுசெஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். காசி யாத்திரை போகணும்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு நல்ல ஒரு கையேடாகவும் அமையும் அது.